ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹோட்டல் ஹில்டன். உங்களுக்கு வந்து கிண்டி கிட்ட இருக்குது உங்களுக்கு. நான் சென்னையிலேருந்து உத்தண்டி ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனேன். சரி போகிற வழியில் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஷூட் பண்ணேன். இது வந்து உங்களுக்கு கிண்டி ரவுண்டனாக வரும். உங்களுக்கு ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ளைஓவர் போட்டிருக்காங்க கிண்டி கிட்ட. இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லீ ராயல் மெரிடியன் வந்துடும். மெரிடியன் ஹோட்டலில் தான் உங்களுக்கு ரமணா படம் ஷூட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல் ஹயாத். உங்களுக்கு கிண்டி பிளேசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ், நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி காந்தி மண்டபம், சில்ட்ரன்ஸ் பார்க்கு, உங்களுக்கு ஸ்னேக் பார்க் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கும். உங்களுக்கு காந்தி மண்டபம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசான ஒரு ஏரியா. உங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஹாலிடே டைமில் இங்கே கிண்டியில் பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபம், சில்ட்ரன்ஸ் பார்க் இதெல்லாம் வந்து ஒரு விசிட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் தாண்டி போனால் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வரும். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு ட்ரீம்னே சொல்லலாம். இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்றது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அதோட காம்பவுண்ட் வால் வந்து அவ்வளோ தூரம் போகுது. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான், ஏக்கர் கணக்கில் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்படியே நேர் எதிர் ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேம்பஸ் வந்துடும்னா ஐஐடி கேம்பஸ் வந்துடும். ஐஐடி மெட்ராஸ். இது ஒரு ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷனாக இது தாராளமாக சொல்லலாம். இதுவும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். உள்ளே ஒரு வந்து உங்களுக்கு கிண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தாலே உள்ளே என்டர் பண்ணி போனீங்கனாலே இதெல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சென்னையில் இவ்வளோ ட்ரீஸ் இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிண்டி ஏரியாவுக்கு வந்தால் தான் தெரியும். அதுக்காக தான் இது ஷூட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரீஸால் தான் கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைடல் பார்க் வந்துடும். ஐடி சென்டர். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே டைடல் பார்க்கில் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே, இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஷூட் பண்ணதுக்கான இது என்னென்னா உங்களுக்கு கிண்டி பிளேசஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு நாள் நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தீங்க, இல்லை ஏதாவது ஒரு கேபோ இல்லை ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக இது வந்து இந்த அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணலாம். யூஸ்வலாகவே சென்னை வந்து உங்களுக்கு ஹாட்டாக இருக்கும். ஆனால் கிண்டிக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. அடுத்தது உத்தண்டிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வந்து ஒரு சின்ன ரெசார்ட் புக் பண்ணியிருந்தாங்க. இல்லை எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மாமரம் மேலே இருந்தது. எல்லா மாமரத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து எல்லாமே கை கெட்டுற தூரத்தில் தான் தொங்கிட்டு இருந்தது. ஆனால் அது பறிக்க வந்து அவங்க அலோவ் பண்ணலை. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்டாக வந்து நிறைய வந்து செடி வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா, அதாவது என்ன சொல்கிறது, பூச்செல்லாம் இல்லாமல் நல்ல செடியாக வந்து அவங்க கொடுத்தாங்க. நான் அது சரி ஷூட் பண்ணிக்கலாமேன்னு எடுத்து அதில் மல்லிப்பூ இருந்தது, இட்லி பூ, செம்பருத்தி, நித்தியமல்லி, பாடாமல்லி எல்லாமே உங்களுக்கு இருந்தது. பக்கத்துலேயே அவங்க வந்து கேரி பேக்கும் வச்சுட்டாங்க. இது வெயில் நேரன்றதுனால சரியாக வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா ஃபோனில் வந்து விஷுவல் எனக்கு தெரியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்ன மாதிரி அந்த மாமரம் தான். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் ஈவினிங்கில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் போனது டே டைம்ன்றதுனால வெயில் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஷூட் பண்ணிவிட்டு அந்த மாமரத்தெல்லாம் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். கிட்ட கிட்ட பாருங்கள் எவ்வளோ கிட்ட கிட்ட தூங்குது. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும் போது அது இன்னும் நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த புல்தரை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து அந்த க்ரீனிஷாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம ஃப்ளோர் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷான ஒரு மெடோ இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பென்சில் ஸ்கெட்ச் ட்ராயிங்கும் இருந்தது. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப்